என்னன்னு தெரியலங்க. எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்ல. இருந்தாலும் நமக்கே தெரியாத, காரணமே இல்லாத நம்ம மூளையில ஏதோ ஒரு விஷயம் கடந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். அது நமக்கே காரணம் புரியாது. யோசிச்சிருக்கீங்களா? எந்த ஒரு விஷயமும் இருக்காது. உங்களுக்கே தெரியும் இல்லையா? நமக்கு எந்த காரணமுமே இருக்காது. இருந்தாலும் நம்ம மனசு எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். அந்த மாரி தாங்க நான் நெறைய நாள் எனக்கு எந்த கவலையும் இல்லைனாலும் ஏதோ ஒண்ணு மைண்ட்ல போட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருப்பேங்க. அதனாலயே என்னை பார்த்தா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் இப்போ வேற பயங்கர வெயிலாச்சா, நடமாடவே முடியலங்க வெளில. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு தர்பூசணி வந்து ஆர்டர் போட்டாச்சு. இதில் தான் போட்டோம், பிக் பாஸ்கெட்டில் போட்டாச்சு. 60 ரூபான்னு சொன்னாங்க. ஓகே பரவாயில்லன்னு வாங்கி ஒரு ஜூஸ் போடலான்னு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து என்னென்னா, இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. அவங்க கடித்து சாப்பிட மாட்டாங்க. அதில் விதெல்லாம் இருக்குது பாருங்கள். தொண்டையில் இதை மாட்டிக்கும் இல்லைங்களா? சில நேரம் மிக்ஸி இப்போ ஓடாது. இல்லைன்னா மிக்ஸி இல்லாதவங்க வீட்டில் ஈஸியாக வந்து இந்த வடிகட்டிலாம் இருக்குது இல்லைங்களா? சல்லடைன்னு சொல்லுவாங்க. அதில் வச்சு இப்படி ஒரு 2 தேய்ச்சிங்கனாலே போதுங்க. அது ஈஸியாக வந்து ஜூஸ் தனியாக வந்துடும். அதை எடுத்து குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். நமக்கு அது குடித்தா அவ்வளோவா பிடிக்காது. நம்மளாம் கடித்து சாப்பிட்டா தான் அது டேஸ்ட்டு. அதனால் குழந்தைங்களுக்கு சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு. அப்புறம் உங்கள் ஊர்லலாம் வெயிலெலாம் எப்படி இருக்குது? பயங்கரமாக இருக்குங்களா? லைட்டாக இருக்குங்களா? சில ஊரில் மழை பெஞ்சதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அவ்வளோவா ஒரு வாரமாக வந்து ரொம்ப வானம் வந்து இருட்டிகிட்டே தான் வருது. ஆனால் மழை வர மாதிரி தெரிலங்க. எங்கேயோ மழை வர மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது, வர மாதிரி இருக்குது, வராத மாதிரி இருக்குது, அப்படியே போயிட்டு இருக்குது. ஆனால் மழை வந்த பாடு இல்லை. அவ்வளோதான். வடிகட்டியாச்சுங்களா, அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஜூஸ் வந்திருக்கு. ஆனால் தெரியல இதில் கேமராவில். எனக்கு வந்து கேமரா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால நானே தான் அதை சோலோவாக எடுத்துகிட்டு இருக்கேன் வச்சு. அவ்வளோதாங்க, குடிக்கலாம். அது கேமராவும் சரியில்லைங்க. என்னது ஃபோன் வந்து ரெட்மி தான். அதனால் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் அதில் தெரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து எப்பொழுதுமே கட் பண்ணி கடித்து சாப்பிட்டாங்க பிடிக்கும். அதில் தான் டேஸ்ட்டும் இருக்கும். நீங்களும் வெயில் காலத்தில் இந்த கலர் அது இது வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்